கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் என்று சொன்னால் தனக்கு கொடுத்த வேலையை செய்கிறவன், தனக்கு கொடுத்த வியாபாரத்தை செய்கிறவன். அவன் அதில் பயிரிடுகிறவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக அவன் குடும்பத்துக்கு தேவையான ஆகாரத்தினால் அவன் திருப்தி அடைவான். இது ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், தன் வேலையை செய்கிறவன், இவர்கள் கட்டாயம் ஆகாரத்தினால் திருப்தி அடைவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு சில நேரங்களில் நம்மளுடைய வேலைகளை நாம் செய்யாததுனால தான் நாம் சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம், கடன் வாங்கி சூழ்நிலை வருகிறது. அதனால தன் நிலத்தை பயிரிடுகிறவனாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தன் நிலம் எப்படி இருக்கிறது, எந்த அளவு நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, தன் வேலையை நம்ம எப்படி ஜாக்கிரதையாக பார்க்குறோம், இந்த வேலையில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும், ஒருவேளை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸாக ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறவங்க, ஒவ்வொருவரும் தன் நிலத்தை பயிரிடுகிறவர்களாய் தினமும் என்னுடைய பிள்ளைகளை நம்முடைய வேலையில் வியாபாரத்தில் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று, வீணரை பின்பற்றுகிறவர்கள். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வேஸ்ட்டாக அமர்ந்து டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களோடு நம்ம அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்கு அந்த சுவாபம் தான் வரும். அதனால் நாம் நம்முடைய நிலத்தை பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யம், இப்படி ஏராளமான நமக்கு பிஸியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆகாரத்தில் திருப்தி அடைவீங்க, சந்தோஷம் அடைவீங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், இதை எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் அதில் முயற்சி பண்ணும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தன் நிலத்தை பயிரிடுகிறவர்களாய் கர்த்தாவே, நீங்கள் வேலைகளை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இன்னைக்கு எங்கள் கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.